சிலிண்டர் விலையை உயர்த்தி மத்திய அரசு மகளிர் தின பரிசு வழங்கியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜக தமக்கு நல்லது செய்யும் என்று பழனிசாமி நம்புவதாகவும், ஆனால் பாஜக யாருக்கும் நன்மை செய்யாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டு 100 ரூபாய் குறைச்சது தேர்தலுக்கான பம்மாத்துன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 2024ல் கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமையை ஏற்றி இருக்கிறார்? அதிமுக இன்று அபகரிப்பு திமுகவாக இருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி மதுரையில் நடந்தது. இதில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியான அதிமுகவில் விதிகள் திருத்தப்பட்டு தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சிலரின் சுயநல அரசியலால் அதிமுக மாறியிருப்பதாக கூறிய அவர், குறுக்கு வழியில் வந்தவர்களால் தாம் பழிவாங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அண்ணா பெரியாரின் சமூக நீதி திராவிட கொள்கைக்கு எதிரானதாக அதிமுக மாறிவிட்டதாகவும், சிலரால் கட்சியை மட்டுமே கைப்பற்ற முடியும், வெற்றி பெற முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிமுகவாக இல்லை. அம்மா வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு இல்லை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. தலைமைக்கு உண்மையாக உழைத்ததற்கு, தலைமைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதல்வர் ஸ்டாலின் கூறுவது போல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் இது இல்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அந்தியூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெறும் தேர்தல் என்று கூறினார். இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில் நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அப்படித்தானே? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நடக்குது. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல, பாவம். அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயதிற்குட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தாவேக மகளிர் தின கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு பேசிய அவர், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறினார். மதிப்புமிகு மகளிர் திட்டம் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். தாவேக ஆட்சியில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். ரேஷன் கடைகள், பள்ளிகளில் விலையில்லா நாப்கின்கள் வழங்கப்படும் என்றும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறினார். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்ற அவரது மனைவி சங்கீதா தற்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் நீலாங்கரை வீட்டில் தன்னை தொடர்ந்து வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தான் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர் என்பதால் இந்தியாவில் வசிக்க வேறு வீடு இல்லை என்றும் அவர் அந்த மனுவில் விளக்கம் அளித்துள்ளார். நீதிமன்றத்திற்கு போனால் வீட்டில் வசிக்க முடியாது என்று விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் மிரட்டல் விடுப்பதாக அவரது மனைவி சங்கீதா புகார் அளித்தார்.
பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர் என்பதால் சென்னையில் தனக்கு வேறு வீடு இல்லை என்றும் சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் பரஸ்பர விவாகரத்திற்கு விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், நீலாங்கரை வீட்டில் வசிக்க தனக்கு உரிமை உள்ளது என்றும், விவாகரத்து கிடைக்கும் வரையிலோ அல்லது மாற்று ஏற்பாடு செய்து தரும் வரையிலோ அங்கு வசிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் சங்கீதா கோரிக்கை விடுத்துள்ளார். விஜய் சங்கீதா மனஉறவு தனிநபர் எல்லையிலிருந்து பொது விவகாரமாகி உள்ளது. சட்டப்பூர்வ மனைவி இருக்கும் போதே மனத்திற்கு மீறிய உறவு இருப்பதாக விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். அடிப்படை உரிமைக்காகவே நீதிமன்றத்தை நாடும் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதாவின் மனுவில் உள்ள சொற்கள் மிகுந்த கவலை தருவதாக விவாதம் எழுந்துள்ளது. மேலும் தமிழக முதல்வர் பதவி நோக்கி நகரும் ஒருவர் தனிநபர் அல்ல என்றும், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சாதாரணர்கள் அல்ல என்றும் கருத்துக்கள் வலுத்து வருகின்றன. அதேபோல அதிகாரத்திற்கு அருகில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புக்குரியவர்கள் என்பதால் விஜயின் மன உறவு விவகாரம் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவாகரத்து விவகாரம் குறித்து தனக்கு கவலை இல்லை என்றும், அதை தாமே கவனித்துக் கொள்வதாகவும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேக மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசிய விஜய் இதனை தெரிவித்தார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆவறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. விஜயின் விவாகரத்து வழக்கில் அவரது இமேஜை கெடுக்க திமுக சதி செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். விஜயின் விவாகரத்து வழக்கு தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். திமுக வேணுண்டே பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர் தாவேகா தலைவருடைய இமேஜை குறைக்கணும் வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த பெண்களும் பொங்கலிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் பாதுகாப்பிற்காக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 7ஆம் நாளான இன்று தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மகளிர் தின விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. குன்னூர் தனியார் மகளிர் கல்லூரியின் கீழ் செயல்படும் ஆய்வு மையத்தில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பழங்குடியின மக்களோடு சேர்ந்து மாணவிகளும் பாரம்பரிய நடனம் ஆடினர். சென்னை அருகே வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒரு ஜோடி சிறுத்தை, பூனை மற்றும் இமயமலை கருப்பு கரடி 21 ஆண்டுகளுக்கு பிறகு வரவழைக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் மற்றும் ஜம்பு பூங்கா இடையே மேற்கொள்ளப்பட்ட விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் புதிய விலங்குகள் வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன.
இந்த விலங்குகள் பூங்கா மருத்துவர்களின் கண்காணிப்பில் 21 நாட்கள் தனியாக வைக்கப்படும். அதன் பிறகு தங்களுக்குரிய இருப்பிடங்களுக்கு மாற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அய்யலூரில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் திறக்கப்பட்டது. அய்யலூர் வனச்சரகத்திற்குட்பட்ட சுமார் 11,000 ஹெக்டேர் வனப்பகுதியில் ஆசியாவின் அரிய வகை உயிரினமான சாம்பல் நிற தேவாங்குகள் அதிகம் வசிக்கின்றன. அழிந்து வரும் தேவாங்கு இனத்தை பாதுகாக்க தமிழக அரசு அய்யலூர் வனச்சரக மலைப்பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா மலைப்பகுதிகளை இணைத்து கடவூர் தேவாங்கு சரணாலயம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து திறப்பு விழா நடைபெற்றது. காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ பாதுகாப்பு மைய கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருவேலக்குறிச்சி கிராமத்தில் உள்ள மாவளி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் எம்புதூர், கருவேலக்குறிச்சி, பட்டமங்கலம், கருங்குளம், அரளிக்கோட்டை, கண்டரமாணிக்கம், மதகுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். கண்மாயில் இறங்கி மீன்பிடி வலை, அரிவலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை, விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை கிராம மக்கள் பிடித்துச் சென்றனர். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் வளைகுடா அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள பொருளாதார ஒப்பந்தங்களில் இருந்து மெல்ல விடுபட பரிசீலிப்பதாக தெரிகிறது. இப்போரில் நேரடி தொடர்பில்லாத சவுதி அரேபியா, அமீரகம், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள் கூட தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றன. பாதுகாப்பு ரீதியான பாதிப்பு தவிர எண்ணெய் ஏற்றுமதி, சுற்றுலா வருமானம், விமான போக்குவரத்து என பல வகைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இருந்ததை போல் வருங்காலங்களில் வளைகுடா நாடுகளுக்கு முதலீடுகள் வரத்து இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்நிலையை தடுக்க அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களிலிருந்து மெல்ல விடுபடவும் அமெரிக்காவில் செய்ய திட்டமிட்டுள்ள முதலீடுகள் குறித்தும் பரிசீலிப்பதாக தெரிகிறது. ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறும் போர் காரணமாக உலகெங்கிலும் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை, தாய்லாந்து, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வால் பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை 20% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் விலையை உயர்த்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு தேவையை சமாளிக்க எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க தங்கள் நாட்டு நிறுவனங்களுக்கு சீனா உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் வளைகுடா நாடுகளில் இந்தியர்களின் இருப்பு ஒரு அமைதியான உழைக்கும் சக்தியிலிருந்து அந்நாடுகளின் தவிர்க்க முடியாத மக்கள் தொகையாக உருவெடுத்துள்ளது. வளைகுடா நாடுகளில் மொத்தம் 8.8 மில்லியன் இந்தியர்கள் உள்ளனர். இதில் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3.56 மில்லியன் இந்தியர்களும், சவுதி அரேபியாவில் 2.46 மில்லியன் இந்தியர்களும் வசிக்கின்றனர். சவுதியில் இந்திய நிறுவனங்களின் எண்ணிக்கை 2019இல் 400ஆக இருந்த நிலையில் தற்போது 3000ஆக உயர்ந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் அமீரகத்துடனான இந்தியாவின் வர்த்தகம் $100 பில்லியன் எட்டி சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் அங்குள்ள சுமார் 1 கோடி இந்தியர்களுக்கு சவாலாக அமைந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அங்குள்ள இந்தியர்களிடையே பெரிய பீதி இல்லை என்றாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வளைகுடா நாடுகளிலிருந்து நடைபெறும் 43.5 விழுக்காடு அந்நிய பண பரிமாற்றம் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானது என்பதால் இந்திய அரசு இந்த போர்ச்சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றத்தின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் பழக்கூழ் தேக்கமடைந்திருப்பதாக
பழக்கூழ் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூறியுள்ளனர். மா பழக்கூழ் தயாரிப்பு ஆலை உரிமையாளர்கள் சங்க பொதுச் செயலர் மாதவனுடன் புதிய தலைமுறை செய்தியாளர் பழனிவேல் நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை பார்க்கலாம். ஈரான் வாரினால் வளைகுடா நாட்களில் பதற்றமான சூழ்நிலை உள்ளதால் எங்களுடைய பழக்கூழ்களாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பழக்கூழ்கள் அங்கங்கே தேக்கமடைந்துள்ளது. இது சரியான நேரம். இது ஏற்றுமதி செய்ய முடியாமல் பழக்கூழ்கள் தொழிற்சாலைகளே தேக்கமடைந்துள்ளது. மேலும் ஏற்றுமதி 20 நாட்களுக்கு முன்பாக ஏற்றுமதி செய்யப்பட்ட பழக்கூழ்கள் அந்தந்த துறைமுகங்களில் பர்த் ஆகாமல் அங்கே உள்ளது. இதனால் தற்சமயம் இந்த ஷிப்பிங் லைனர் $2000 அளவிற்கு வார் சர்சார்ஜ் கேட்கிறார்கள். தற்போதைய சூழல்ல மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும், எவ்வளவு இழப்பீடு இருக்குன்னு சொல்லி நீங்க கருதுறீங்க? சுமார் 1500 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது மா பழக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு. இந்த மா பழக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு வங்கி வட்டியினை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட வங்கி வட்டியினை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் விவசாயிகளிடம் இருந்து மாவினை வாங்கி மா பழக்கூழ் தயாரித்து வைத்துள்ள பழக்கூழ்களுக்கு ஒரு டன் அளவிற்கு 2000 அளவிற்கு இந்த தொழிற்சாலைகளுக்கு வழங்க வேண்டும். புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி ஸ்ரீ பாரதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைசாமி தொடங்கி வைத்தார். மாணாக்கர் வாக்கு அளிப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி சென்றனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். சுதந்திரமான ஒரு அச்சமில்லாத ஒரு தேர்தல் இருக்கணும். எல்லாரும் பங்கேற்கக்கூடிய தேர்தல் இருக்கணும். அப்பதான் அந்த ஜனநாயகத்தை நாம தொடர்ந்து கட்டி காக்க முடியும். இன்னைக்கு இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை வாக்களிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இதே மாதிரி நிறையா எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு எடுத்துரைக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஓட்டு போட வரோம். இப்போ இந்த விழிப்புணர்வுனால எங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், அதனால எங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க கூட ஓட்டெல்லாம் போட்டாங்க. இப்போ படிச்சு இவ்வளவு விழிப்புணர்வாக இருந்துமே எல்லாரும் ஓட்டு போட மறக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ இருக்க தலைமுறையினர் எல்லாருமே அவங்க வீட்டில் சொல்லி கண்டிப்பாக ஓட்டு போட சொல்லணும். ஏன்னா அது நம்மளோட அடிப்படை உரிமை. பணத்துக்காக தன்னோட உரிமையை விட்டு கொடுக்கறது மானத்தை இழக்கிறதுக்கு சமம். அதனால ஓட்டு போடாம அவங்க நேர்மையை காப்பாத்தி ஓட்டு இல்லாம காசு இல்லாம ஓட்டு போடுங்க. எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஜாதி மதம்லாம் பார்த்து வாக்களிக்க கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை தான் நம்ம பண்ணணும். மற்றபடி பணம் கொடுத்து நம்ம போடுற விஷயம் அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடியதுதான். விழுப்புரம் திருப்பதி உட்பட 11 ரயில்கள் சேவையில் ஏப்ரல் 27 முதல் மே 2ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ரயில்வே யார்ட் மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருப்பதால் விழுப்புரம் திருப்பதி ரயில் சந்திரகிரி வரை மட்டுமே இயக்கப்படும். கர்நாடக மாநிலம் SMBD பெங்களூரு திருப்பதி ரயில்கள் சந்திரகிரி வரை மட்டுமே இயக்கப்படும். கோவை திருப்பதி விரைவு ரயில் 3 நாட்கள் சந்திரகிரி வரை மட்டுமே இயக்கப்படும். திருப்பதி சென்ட்ரல் சப்தகிரி விரைவு ரயில் ரேணிகுண்டா வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பதி மன்னார்குடி, திருப்பதி கொல்லம் விரைவு ரயில் சேவையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்த 345 பேர் அதிகாரிகளாக ராணுவத்தில் இணைந்தனர். இதில் 27 பெண் அதிகாரிகளும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 4 வெளிநாட்டு அதிகாரிகளும் அடங்குவர்.
லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் கட்டியார் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் சாதனை படைத்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தங்கள் பிள்ளைகள் அதிகாரிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டதைக் கண்டு குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் வாழ்த்தினர். சென்னை அடையாறில் நடைபெற்று வரும் பேனா கண்காட்சி வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கிறது. அடையாறு பகுதியில் என்லெஸ் நிறுவனம் சார்பில் பேனா கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பிராண்டுகளின் ₹20 முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான பேனாக்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக உலகின் மிகச்சிறிய பேனா, தங்க முலாம் பூசப்பட்ட பேனாக்கள், வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட பேனாக்கள் உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன. அதேபோன்று பேனாக்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான மைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி கிடையாது. பட் திஸ் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் அண்ட் ஆர்ட் ஒர்க் தட் கோஸ் இன்டு இட். அதெல்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணணும், எல்லாருக்கும் இது ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும். நானும் அதை எவ்ரி இயர் நடத்துவோம். கலெக்டராக இருந்தாலும் சரி, கலெக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாரும் சரி, நீங்கள் இங்கே வந்துட்டு பென் பார்க்கலாம். ஓனர்ஸ், அந்த பிராண்ட்ஸோட ஓனர்ஸ் லைக் ஆதித்யா எங்களை மாதிரி ஓனர்ஸ் கிட்ட வந்து பேசலாம். தமிழகத்தில் காட்டுத்தீயை தடுத்து வனப்பகுதியை பாதுகாக்க சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 34 அதிநவீன வாகனங்களை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது.